நிச்சயமாக ராஜேஸ்வரி, வணக்கம். திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் திருநெல்வேலி கல்லூரி இது. பிளாக் ஒன்றில் உள்ள பெண்கள் கழிப்பறைகள் கடந்த ஒரு வருடமாக முறையான பராமரிப்பு இல்லாமலும் சேதமடைந்த நிலையிலும் மூடப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராஜேஸ்வரி. இது குறித்து பார்த்தீர்கள் என்றால், பிளாக் ஒன்றில் பயிலும் சுமார் 200 பெண் மாணவிகளும் பணியாற்றும் பெண் ஊழியர்களும் இணைந்து பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் கடந்த ஒரு வருடமாக பல முறை முறையிட்டுள்ளனர். அவர்கள் அளித்த அந்த முறையீட்டில் பிளாக் ஒன்னில் உள்ள 3 தளங்களிலும் பெண்கள் கழிப்பறை மூடப்பட்டிருப்பதால் அடிப்படை சுகாதார வசதிகளை பெற வெகு தூரம் தாங்கள் நடந்து செல்ல, அந்த புளோரிலேயே வெகு தூரம் தாங்கள் நடந்து செல்ல வேண்டியிருப்பதாகவும், இது சாதாரண நேரங்களிலும் குறிப்பாக மாதவிடாய் காலங்களிலும் மிகுந்த சிரமத்தை அளிப்பதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்து அண்ணா பல்கலைக்கழக திருநெல்வேலி டீன் மற்றும் துறை தலைவர்களிடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், இதை கடமை தவறியது மட்டுமன்றி பெண்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயலாகும் எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விவகாரம் பார்த்தீர்கள் என்றால் ராஜேஸ்வரி, நேற்று இரவு சத்தியம் தொலைக்காட்சிக்கு மின் அஞ்சல் மூலமாக தெரிய வந்தது. ஒரு மின் அஞ்சல் ஒன்றினை இந்த பல்கலைக்கழக திருநெல்வேலி கல்லூரி மாணவிகளும் பேராசிரியர்களும் சத்தியம் தொலைக்காட்சி சென்னை அலுவலகத்திற்கு மின் அஞ்சலில் அனுப்பியிருந்தனர். இது குறித்து உடனடியாக சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமாரின் கவனத்திற்கு இரவு கொண்டு செல்லப்பட்டது. கல்லூரிக்குள் பொதுவாக இது போன்ற விவகாரங்களில் ஈடுபடுவதற்கு செய்தியாளர்களுக்கு இருக்கும் சுய கட்டுப்பாடு காரணமாக மாவட்ட ஆட்சியர் சுகுமார் இது குறித்து நம்மிடம் உடனடியாக பேசி, திருநெல்வேலி மாவட்டத்தின் சமூக நலத்துறை அலுவலர் திருமதி வேகத்தை இன்று காலை அண்ணா பல்கலைக்கழகத்தின் திருநெல்வேலி வளாகத்திற்கு நேரில் சென்று அதிரடி ஆய்வு மேற்கொள்ள அனுப்பி வைத்தார் ராஜேஸ்வரி. சமூக நலத்துறையின் திருநெல்வேலி மாவட்ட அலுவலர் நேரடியாக இன்று காலை அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் திருநெல்வேலி கல்லூரிக்கு சென்று அந்த முதல்வரை சந்தித்து இது போன்ற புகார் ஒன்று வந்திருக்கிறது, நாங்கள் ஒவ்வொரு பாட அறைக்கும் சென்று மாணவிகள் மற்றும் பேராசிரியர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவித்தனர். அந்த அடிப்படையில் மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டிருந்த அனைத்து தகவலும் உண்மை என உறுதி செய்யப்பட்டது. மேலும் மூடப்பட்டிருந்த பெண்கள் கழிப்பறைகளையும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டார் திருநெல்வேலி மாவட்ட சமூக நல அலுவலர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வரிடம் இது குறித்து விரிவாக பேசிய சமூக நலத்துறையின் மாவட்ட அலுவலர் பேகம், கழிப்பறைகளை பராமரிக்க பல்கலைக்கழகத்தில் இருந்து நிதி இன்னும் வரவில்லை என முதல்வர் தெரிவித்ததை அறிந்து கடும் அதிர்ச்சி அடைந்தார் ராஜேஸ்வரி. இது குறித்து 17 கல்லூரிகள் திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும், இவைகள் அனைத்திலேயே கட்டடங்கள் சிதிலமடைந்து இருப்பதும் கழிப்பறைகள் சிதிலமடைந்து இருப்பதும் குறித்து பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு சென்னைக்கு தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்து நிதி வர வேண்டும் என்பதற்காக ஒரு வருடமாக இந்த கழிப்பறைகளை மூடி வைத்திருக்கிறார்கள் என்ற விவரம் இன்று காலை தெரிய வந்தது. கடந்த நிகழ்வுகள் அனைத்தும் உடனுக்குடன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமாருக்கு தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து கருத்து தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் சுகுமார், இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கல்லூரி நிர்வாகம் நேரடியாக மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்திருக்கலாம் என்றும், மாவட்ட நிர்வாகத்தின் நிதியை கொண்டு இது போன்ற பெண்களின் அடிப்படை உரிமைகளான கழிப்பறைகளை உடனடியாக சரி செய்திருக்க முடியும் என்று கல்லூரி முதல்வரை கடிந்து கொண்டதாக தெரிய வருகிறது. மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிதி வரும் வரை காத்திருக்காமல் மாவட்ட நிர்வாகத்தின் நிதியில் இருந்து உடனடியாக நிதி ஒதுக்கப்பட்டு கழிப்பறை சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார் உறுதி அளித்திருக்கிறார். திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் வரும் அனைத்து கல்லூரிகளும் கழிப்பறை சீரமைப்பிற்காக கோரப்பட்ட நிதி இன்னமும் வந்து சேராதது மிகுந்த வேதனை அளிப்பதாக பல்வேறு தரப்பில் இருந்தும் குறிப்பாக அந்த மாணவிகளும் பேராசிரியர்களும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் கல்வி நிலையங்களில் மாணவிகளின் அடிப்படை உரிமைகள் மற்றும் சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது ராஜேஸ்வரி. மேலும் திருநெல்வேலி மாவட்ட சமூக நல அலுவலரிடம் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் பேசிய போது, தான் இந்த புகார் குறித்து அண்ணா பல்கலைக்கழக திருநெல்வேலி மாணவிகள் மற்றும் பேராசிரியர்களிடம் திருநெல்வேலி கலெக்டர் சுகுமாரின் உத்தரவுப்படி தனித்தனியாக விசாரித்த போது இந்த புகார் 100% உண்மை என்று கண்டறிந்ததாகவும், முக்கியமாக கழிப்பறை வசதி இல்லாத காரணத்தினால் இயற்கை உபாதையை தவிர்க்கும் விதமாக மாணவிகள் போதிய அளவு தண்ணீர் குடிக்காமல் இருந்துள்ளதை கண்டறிந்ததாகவும் மிகுந்த வேதனையுடன் தெரிவித்தார். வகுப்பறையின் அருகில் உள்ள கழிப்பறை மூடப்பட்டிருப்பதால் மாதவிடாய் காலங்களில் மாடியில் இருக்கும் பிற கழிப்பறையை நோக்கி மாணவிகள் செல்ல வேண்டிய நிலைமை இருந்ததையும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வு மாணவிகளின் மனநிலையையும் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது ராஜேஸ்வரி. குறைந்தபட்சம் மாணவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட 3 கழிவறைகளில் ஒரு கழிவறையாவது மாணவிகளுக்கென உடனடியாக ஒதுக்கி கொடுத்திருக்கலாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் திருநெல்வேலி கல்லூரி.
அதை கூட செய்யாமல் நிதி வரட்டும் என ஒரு வருடமாக காத்திருந்தது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது இது தொடர்பான நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சிக்கு நேற்று மாலை வந்த இந்த மின்னஞ்சல் காரணமாக இது தொடர்பான புகார் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமாரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.